ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்ட அந்த தந்தூரி சிக்கனை நம்ம இன்றைக்கி வீட்டிலையே தவாவில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அதோட வாசனையை வச்சு தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எப்படி ஈஸியாக வீட்டிலையே அந்த தந்தூரி சிக்கனை நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ லெக் பீஸோட கொஞ்சம் பெரிய துண்டுகளான கறிகளை எடுத்திருக்கேன். நல்ல மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு சிக்கன் கூட லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், உப்பு தேவையான அளவுக்கு, இதை எல்லாத்தையுமே நல்லா விரவி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. சிக்கன் பொரிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கும்போது நல்ல மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மசாலா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் சாதாரண எண்ணெய் தான், அது 1 டீஸ்பூன் அளவுக்கும், கசூரி மேத்தி இது கடைகளில் கிடைக்கும். இதை நல்லா கசக்கி விட்டு அதில் சேர்க்கணும். நம்ம பிளாக் சால்ட் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி சாட் மசாலாவும் உங்ககிட்ட இருந்தால் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். இது காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சிக்கன் 65 மசாலா பவுடரோ அல்லது தந்தூரி மசாலா பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை நம்ம சிக்கனோடு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுடுங்க. இது மசாலா உள்ளெல்லாம் நல்லா இறங்கணும். ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான தந்தூரி சிக்கன் இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் லெக் பீஸோ அல்லது அந்த தொடையோடு சேர்ந்த பகுதி ஃபுல்லாக வரும் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் அதை அப்படியே வச்சுடுங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை எடுப்போம். எடுத்துகிட்டு நம்ம தவாவில் தான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அடி கனமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் துண்டுகளை இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு ரொம்ப நேரம் அந்த குக் பண்ணாலும் அதோட ஃப்ளேவர் வெளியில் போகாது, கீழே அடியும் பிடிக்காது. இதை டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சிக்கன் ஜூஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக மசாலா ஃபுல்லாக ஏறி இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு அதை காற்று வெளியில் போகாத அளவுக்கு மூடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் இடையில திருப்பி விடுங்க. சிக்கன்லேருந்தே உங்களுக்கு தண்ணி நல்லா விடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா மசாலா ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி மசாலா உள்ளே நல்லா இறங்கி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் அது தந்தூரியாக இருந்தாலும் சரி அல்லது குழம்பாக இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் ஸ்பைஸ் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பரட்டி விட்டுட்ருக்கோம். அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகணும். இந்த எண்ணெயெல்லாம் நமக்கு சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய எண்ணெய். அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிவிட்டு சிக்கன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு தந்தூரி சிக்கன் தவாவில் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட நமக்கு முடியல, இன்னும் அந்த ஃப்ளேவர் வரணும், ஒரிஜினல் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நடுவில் ஒரு சில்வர் பவுல் வச்சிங்க அல்லது பீங்கான் பவுலோ, அதில் அடுப்பு கறி நல்ல நெருப்பு வந்ததை அதில் நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு நல்லா வரும். ஸோ இதை உடனே மூடி போட்டு வச்சுருங்க. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லவே வேண்டாம், அந்த தந்தூரியோட மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக கம்மன்னு இருக்கும்.
கட்டாயமாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்க ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.